Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். அந்த பர்டிகுலர் சீன் ஒன்லி கிரெடிட் கோஸ் டு பிரசாந்த். அவரோட ரொம்ப சண்டை போட்டேன் அந்த நாள். பிகாஸ் he wanted me to clinch my jaw for that whole period of I think 2-3 hours. நீங்க எஸ்பெஷலி நீங்க சொன்னீங்களா அந்த ஜா உதறிட்டே இருக்குது. அதுல வந்து ஒரு வைப்ரேஷன். அது மட்டும் இல்ல, அந்த வாய் அப்படி இருக்குனா பாடி கூட ரெண்டு சேர்த்து பண்ணோம். and I திட்டுனே இருக்கவே I said I'm going to kill you people, why are you torturing me, I don't want to do this. எதுக்கு தான் படம் பண்ண அது இருந்தது எனக்கு. பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆடியன்ஸ் எங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா இது பார்ட் 3 வரைக்கும் ஒரு பெரிய கண்டென்ட்டா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிரசாந்த் நீல் பார்ட் 3 சொன்னீங்கன்னா அவர் ஓடிடுவாரு. he'll stop directing I think. நேத்து நான் வெளியே போறப்போ எல்லாருமே இதுதான் கேக்குறாங்க. We didn't know that Bobby Simha is your husband because அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பட் நீங்க you have not paid attention. So நம்ம மறந்துட்டோம். உங்களால முடிஞ்சா கண்டிப்பா ஒரு லீட் ஹீரோயினா பண்ண முடியும். அதையே ஸ்கிப் பண்ணிட்டே வரீங்க. ஏன்னா உங்களை அந்த சைடுல இல்ல அங்கவே உங்களுக்கு ஸ்டாப் பண்றேன். Why should it be a lead heroine? Like நீங்க திமிரு பேசுறீங்கல்ல, I was not the heroine. எதுக்கு நீங்க இப்போ 16 வருஷம் அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? அந்த கேரக்டர் நீங்க ஹோல்ட் பண்ண அவ்வளவுதான். You own the screen. It doesn't matter what you play. I don't want to be the lead heroine. I think it's the most boring thing ever. I wouldn't want to do that. அந்த காஸ்டியூம் பயங்கரமா இருக்கு. Thank you so much. காஸ்டியூம் என்ன ரேட்? இந்த காஸ்டியூம் ஆமா. ஐயோ எதுக்கு கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த சுழலோட இன்டர்வியூல ஒரு ஆரஞ்சு கலர் கோட் போட்டுருந்தீங்க. அதுவும் பேங்கா இருக்கும். நீங்க ரொம்ப நோட்டீஸ் பண்றீங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆல்ஃபா உமன் ஸ்ரீயா ரெட்டி மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னா, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ பவர்ஃபுல்லா இவ்வளோ அழகாகவே இருக்கீங்க அப்படின்றது கேட்கணுன்றது. தேங்க்யூ. ஒரு சில பேர்கிட்ட அந்த ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த எனர்ஜி உங்ககிட்ட எப்பயுமே இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக நீங்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் அவ்வளோ மீம்ஸ், முக்கியமாக அந்த 3 டிராகன் வச்சு ஒரு மீம் வரும்ல. ஆமாம், ஐ டோன்ட் நோ இப்படி யோசிக்கிறாங்க தெரியாது. கொஞ்சம் ஐ திங்க் 2-3 வாட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் தட் மீம். முன்னாடி திமிரு, அதுக்கப்புறம் சுழல், இப்போ சலார். ஆமாம், எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இவ்வளோ ஒரு லவ் கொடுக்குறாங்கன்னு போது? எனக்கு திமிரு பண்ணிட்ட அப்புறம் ஐ திங்க் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் சுழல் பண்ணேன். And அது பண்ணிட்ட அப்புறம் I didn't realize that I would get so much of love. But one thing I do believe in is நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு you're honest and you put your heart and soul in it, it will definitely really work out. So I honestly believe in that. அண்ட் சலார் பார்க்கும்போது எனக்கு முக்கியமாக அந்த இன்ட்ரோல் பிளாக் மறக்கவே முடியாது. அந்த இன்ட்ரோல் பிளாக் அவ்வளோ ஸ்பெஷலாக மாறினதுக்கான காரணம் ஒன் அண்ட் ஒன்லி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அது அந்த ஸ்க்ரீனில் அப்படி ஒன்று பேங்க் ஆகுது. எப்படி இவ்வளோ ஒரு எனர்ஜியை அந்த ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வரீங்க? அதாண்டி அந்த ஆர்னமெண்ட்ஸாகவுமே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆமாம், எப்படி அது ஒரு நாள் ஃபுல்லாக கேரி பண்ணுறீங்க? ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் சீன் ஒன்லி கிரெடிட் கோஸ் டு பிரசாந்த். அவர்தான் யோசிச்சு he decided that this is how I want to visualize it, this is what I wanted. And அவரோட ரொம்ப சண்டை போட்டேன் அந்த நாள். Because he wanted me to clinch my jaw for that whole period of I think 2-3 hours, and he didn't want me to stop. I said I can't do it, my head is paining, my jaw is paining. இல்ல நீ பண்ணிட்டு ஆகணும், ஸோ வேற வழி இல்லை. ஸோ ஐ ஹேட் டு டூ இட். பட் இட் வாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்க எஸ்பெஷலி நீங்க சொன்னீங்களா அந்த ஜா உதறிட்டே இருக்குது. அதுல வந்து ஒரு வைப்ரேஷன். அது மட்டும் இல்ல, அந்த வாய் அப்படி இருக்குனா பாடி கூட ரெண்டு சேர்த்து பண்ணோம். and I திட்டுனே இருக்கவே I said I'm going to kill you people, why are you torturing me, I don't want to do this. எதுக்கு தான் படம் பண்ண அது இருந்தது எனக்கு. பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இட் வாஸ் பிரசாந்த்ஸ் விஷன் and credit goes only to him. ஓகே, அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் வரதில்ல. எனக்கு என்னன்னா அந்த கேரக்டரை நீங்கள் அவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு ரசித்து பண்ணியிருப்பீங்க? வெளியில் வரும்போது அந்த கேரக்டர்கிட்ட வெளியில் இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் வரும்போது அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் புக்ஸ் படிப்பாங்க,
யோகா பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? அதான் நான் திமிரு இருக்கட்டும், சுழல் இருக்கட்டும், சலார் கூட இருக்கட்டும், அது அவ்வளோ ஈஸியாக இல்லை எனக்கு. ஒரு கேரக்டருக்குள்ளே போனால் அந்த 2-3 நாள் எடுக்கும். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு எனக்கு டைம் வேணும். டக்குன்னு வந்து ஷூட் பண்ணோம்னா எனக்கு முடியாது. ஸோ எனக்கு அது 2 days எனக்கு அது தேவைப்படுது ரோல்குள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் டியூரிங் ஷூட்டிங் இட் டேக்ஸ் டைம். அண்ட் திருப்பி அது வெளியே வரதுக்கு கூட எனக்கு 2 நாள் ஆகும். ஸோ பிகாஸ் ஐ கெட் ஸோ இன்வால்வ்ட். எனக்கு அந்த ஒரு ஷூட்டிங், நம்ம ஒரு ஆக்டரு ரீட் லைன்ஸ் ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு வர மாதிரி எனக்கு இல்லை. ஐ வாண்ட் டு பிகம் தட் கேரக்டர். அண்ட் அன்லெஸ் யூ பிகம் தட் கேரக்டர் நத்திங் சீம்ஸ் ரியல் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் பிரசாந்த் கிட்ட என்னன்னா, அவர் லாஸ்ட் மினிட் தான் டைலாக்ஸ் எழுதி கொடுக்குறாரு. அண்ட் அந்த தெலுங்கு நம்ம மாமூல் தெலுங்கு வீட்டில் பேசுகிற மாதிரி தெலுங்கு இல்லை அது. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஏதோ பண்ணிட்டோம். அண்ட் பிரசாந்த் நீலோட யூனிவர்ஸில் இன்னும் எஸ்பெஷலாக என்னென்னா, எல்லா ஆக்டர்ஸோடைய அந்த டைலாகுமே கொஞ்சம் லென்த்தியாகவும், அதை தாண்டி அதில் ஒரு ரிதம் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது பார்க்கும்போதே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி இந்த ஒரு ஐடியாலஜியே இந்த ஒரு படத்துக்குள்ளே ஒன்று பண்ணி அது விஷுவலாக ஒரு புது ட்ரீட்டாக கொடுக்குறாரு ஆடியன்ஸுக்குன்றது. உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்னலாம் அவர் நரேட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், இது நம்ம ரெகுலர் லைஃப்பில் இல்லை, பட் இருந்தாலும் சினிமாவில் எப்படி அந்த மேஜிக்காக மாற்றுறீங்கன்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தது? First and foremost, I think Prashanth, his vision, his thought process is very clear. Okay. ரொம்ப கிளியராக இருக்குவார். ஸோ ஒன்றுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் கிளியராக இருக்கிறார், அவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் மட்டும் வந்து வாட் ஹி வாண்ட்ஸ் யூ டு டூ, யூ ஹேவ் டு ஜஸ்ட் பர்ஃபார்ம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குவைட் சிம்பிள் இன் தட் ஆஸ்பெக்ட். பட் த ப்ராசஸ் is only very difficult, because by the time you get into what he wants, because number one thing is you cannot open your mouth and say the dialogues. Okay. It has to be, the mouth cannot be too wide. It has to be all the characters in the film. So there is a particular way in which he wants to present his films or present his characters. And பிரபாஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரும் பேசுறது அவர் ரொம்ப டவுன் டு த எர்த்தாக இருப்பார். நானுமே என்னோட இன்டர்வியூவில் அவர் அந்த வார்த்தை என்ன சொல்லலாம்னா சார்ன்னு தான் சொல்லுவார். அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருப்பார். உங்களுக்கும் அவருக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது எந்த அளவுக்கு அது ரொம்ப ரெஸ்பெக்டபுளாகவும் ரொம்ப ஸ்வீட்டு. ஓகே, இந்த உலகம்ல எப்படி அவர் இருக்கிறாரே எனக்கு தெரியாது. பிகாஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குவார். we just had one scene together. So நிறைய இன்டராக்ஷன் இல்லை. But that didn't stop me. First time meet பண்றப்போ I told him, I said I want 10 minutes of his screen time. He's like, hi, how are you? You can't say, you just want 10 minutes of screen time. I said, yeah. I said, you're the hero. Everybody's going to look at you. So if you give me 10 minutes of his screen time, it's not going to hurt you. So please give me your screen time. So, but our rumbo sweeter is like, you know, he was so enamored by, you know, Radha Rama character. She had curls, you know, in her hair. He was asking, are these curls real? Is your eyes real? What have you done? So he's very sweet and very secure, and as an actor. The way he transforms on screen is something phenomenal. Very few people have that, and he is one of the people who has that ability to come and transform on screen. அண்ட் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்ட் 2 இருக்கிறதுன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் ஆடியன்ஸாக எங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, இது பார்ட் 3 வரைக்கும் ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் பிரசாந்த் நீல் பார்ட் 3 சொன்னீங்கன்னா அவர் ஓடிடுவாரு. He'll stop directing, I think. I think it takes a lot of oneself, you know. Forget us, we are just actors. But avarku, you know, for him to plan so much to make this world, make it believable, ella pannitapram kuda people will have something to say, illa. So I don't think he would ever want to get into a part 3, but let's see. I think everybody seems very busy, so I don't know when part 2 is going to happen. Okay, அதே மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இருக்கும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் நான் தனித்தனியாக பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில ஆடியன்ஸ் காமனாக என்ன இருக்குன்னா, நிறைய ஸ்டோரி சொல்லும்போது கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸும் வருது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஒரு ஆக்டராக எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அது. பட் வாட் இஸ் த இது என்ன, யூ ஹாவ் டு டெல் த ஸ்டோரி. அண்ட் இட் இஸ் அ வெரி வாஸ்ட் வேர்ல்டு. ஈச் ஒன்ஸ் கனெக்ஷனு,
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கனால எதுக்கு இது மாதிரி ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா கஷ்டமாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு, ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டு செட் அப் த வேர்ல்ட் யூ நீடட் திஸ். ஸோ வெலஸ் part 2 will be much more streamlined. Okay. So this part 1 is to make the audience understand idudha Kansar, these are the characters in the film. So this needed that. எனக்கு கதையை பார்க்கும்போது இன்னொரு டவுட் வந்துச்சு. இப்போ உங்களுடைய கேரக்டர், அவர் மெயின் கேரக்டர் போனதுக்கு அப்புறமா நீங்க தான் அந்த கான்சாரை கண்ட்ரோல் பண்ற ரேஞ்சில் இருந்தது. ஆனா உங்க கையில ஏன் ஒரு காப்பை கொடுக்கல, உங்களுக்குன்னு ஒரு காட்ஸையே ரெடி பண்ணல? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவங்களாவே இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காங்களா, மொத்த கான்சாரை அந்த பவரை மொத்தமாக உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு டீம் இருப்பாங்கன்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருந்தேன். ஒருவேளை நாங்கள் பார்க்காத உங்ககிட்ட ஸ்டோரியாக சொல்லியிருக்கலாம், அதனால் கேட்குறேன். அது சொல்ல முடியாது. பட் see, they have certain rules in the Kansar. So one of the rules is she doesn't need to. Okay. So and I think that impact was there, that the father அவர் வந்துட்டு அவர் போடுறாரு and what he had to say அதுக்கப்புறம். So I think it kind of worked out. But நீங்க கேட்குற டவுட்டு நிறைய பேர் கேட்டாங்க. So as an ஏதோ நான் ஏதோ தப்பு சொல்லிடுவேன். So I don't want to sit and explain to people. ஏன்னா அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவரால் கொண்டு போக முடியுது. அதனால தான் இந்த டவுட்ஸ்லாம் வருதுன்ற ஃபீலும் எனக்கு இருந்தது. பட் அதுதான் ஐ திங்க் தட் இஸ் த பிகெஸ்ட் வின். பிகாஸ் படம் முடிச்சிட்ட அப்புறம் மாமூலா நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டு அப்படியே நம்ம we go on to work on our day, right? பட் இங்க என்னன்னா it is become a table conversation. எதுக்கு இது மாதிரி பண்ணாங்க, நீங்க கேட்குற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. இட் இஸ் பிகம் நேற்று நான் வெளியே போகிறப்போ எல்லாருமே இதுதான் கேட்குறாங்க. we didn't know that Bobby Simha is your husband. Because அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பட் நீங்க you have not paid attention. So நம்ம மறந்துன்றோம். எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க அவ்வளோ டாமினண்டா இருக்கீங்க, என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்ல, so this is become like if it's become like a round table conference madri where people are discussing, so that itself I feel it is a win. Okay. So when you see part 2, these will become easier to understand because we've already set up the world. Ninga previous padam Bahubali kuda first part neri per puriyala, but second part varumbodhu it was more easier. Same thing with KGF. Correct. So KGF, the world was set up so well on part 1 that part 2 became a little easier for people to understand. Yash varvaru idu madri da pannuvaru, so it became easier to understand. Definitely. உங்களுடைய கேரக்டரைசேஷனோட ஆக்டிங்ல எல்லாருமே திமிரு சொல்றாங்க, சுழல் சொல்றாங்க, இப்போ சலார் சொல்றாங்க. ஆனா என்னோட ஃபேவரட்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னா அண்டாவை காணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, அதுல சுத்தமா மேக்கப் கிடையாது, நீங்க வந்து நடிக்கிறீங்க. நிறைய அந்த படத்தில் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதுவும் வெறும் டைலாக் போர்ஷனாக இருக்காது, அது ஒரு கான்வர்சேஷனாக, அதுக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபில்ம்ஸ். கண்டிப்பாக இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபில்ம்ஸ் எவர். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி. தட் இஸ் வுட் ஹேவ் பின் மை கம்பேக் ஃபில்ம் 10 வருஷம் முன்னாடி. பட் இட் வாஸ் let's hope and pray that it comes out. அந்த வில்லேஜ்ல அண்ட் எல்லாருமே என்னன்னா அவங்க ஆக்டர்ஸ் இல்லை, அந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க நிஜமா they are villagers அங்க. and there's a lot of family emotions and நீங்க சொல்ற மாதிரி there was one full take and ரொம்ப நல்லா இருந்தது. and அது என்ன beauty of that movie is comedy. அந்த காமெடிக்குள்ள இது எமோஷன்ஸ் நடக்கிறது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். சூப்பர். அதே மாதிரி வந்ததும் காஸ்டியூம் பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம் என்ன ரேட்? இந்த காஸ்டியூம்? ஆமா. ஐயோ எதுக்கு கேட்குறீங்க? ஸோ ஒன் திங் இஸ் what I love is there are two things which I love. One is fitness, one is fashion. சூப்பர். எனக்கு அந்த ஃபேஷன் இல்லை, எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் மாமூலும் ஒரு டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் எதுக்கு வந்து போட முடியாது, எதுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க? நிறைய பேர் எனக்கு they will make fun of me. இல்ல அது ஒரு சில பேருக்கு நல்லா இருக்காது, ஆனா உங்களுக்கு செம்மையா இருக்கு. அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த சுழலோட இன்டர்வியூல ஒரு ஆரஞ்சு கலர் கோட் போட்டிருந்தீங்க, அதுவும் பேங்கா இருக்கும். நீங்க ரொம்ப நோட்டீஸ் பண்றீங்க. Yes, I think it's an extension of my personality. எனக்கு I like to dress because
it is not because I like to look over the top, but I like it. It's because it goes with a particular attitude that I like to carry. So. And favorites பார்த்துடலாம். உங்களுடைய favorite actor. Favorite actor, I think Rajinikanth. Okay. Favorite heroine. I like Ramya Krishnan. Okay. Favorite வில்லி. கண்டிப்பா படையப்பா நீலாம்பரி தவிர வேற யாராவது? வேற யாருமே இல்லையே. அதுக்கு தாண்டி யாருமே வரல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சலார்ல இருக்க உங்களை சொல்லுவாங்கன்றது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ்? சென்னை, ஹைதராபாத். ஓகே. ஃபேவரட் ஃபுட்? பப்பு அண்ட் ரைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். ஆமா. ஓகே. I love vegetarian food. ஃபேவரட் தமிழ் சினிமா லவ் ப்ரொபோசல் சீன்? ஐயோ. I watch very few films, so I can't remember anything. அப்ப இது மாத்திக்கலாம். ஆக்ஷன் சீன்? Action scenes, I like Vishal's action scenes because I think he's the only person who can actually pull off. Our panna, it looks real, and because of his body and he's so fit. கடைசியா ஒண்ணுனா, இப்போ இவ்வளோ கேரக்டர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களால முடிஞ்சா கண்டிப்பா ஒரு லீட் ஹீரோயினா பண்ண முடியும். அதை ஏன் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரீங்க? ஏன்னா உங்களை அந்த சைடு இல்ல அங்கவே உங்களுக்கு ஸ்டாப் பண்றேன். why should it be a lead heroine? like நீங்க என்ன கேட்டிங்கன்னா, I think in this film it didn't matter whether you're lead heroine, இது அது ஒண்ணுமே இல்ல. நீங்க திமிரு பேசுறீங்கல்ல, I was not the heroine. எதுக்கு நீங்க இவ்வளவு 16 வருஷம் அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? அந்த கேரக்டர் நீங்க ஹோல்ட் பண்றது அவ்வளவுதான். you come, you own the screen. It doesn't matter what you play. I don't want to be the lead heroine. I think it's the most boring thing ever. I wouldn't want to do that. So as long as you come and you own the screen and you call the shots, it doesn't matter what you are. எனக்கு அந்த கிளாரிட்டி தான் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த கிளாரிட்டி ஒரு 5-6 படங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா வரலாம். ஆனா உள்ள வரும்போதே இல்ல நான் இதுதான் பண்ண போறேன், எனக்கு அது ஒண்ணு பண்ணாலும் போதும், ஆனா அது பெஸ்டா பண்ணணும். ஆமா, அவ்வளவுதான். I like to do things that where people will say, you know what, I want to do that. நான் கூட அது மாதிரி பண்ணணும். So உங்களுக்கு சலாருக்கு அப்புறமா ஒரு கேரக்டர் நமக்கு பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கா? ஏன்னா நீங்கள் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் பண்ணிட்டீங்க. அண்டாவுக்கானுன்ற மாதிரியான ஃபன் மோட்லேயும் ஒன்று பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டாக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒன்று பண்ணணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்க? ஆமாம், ஆசை இல்லை. I want to break away and I want to do different kind of roles. ஸோ இப்போ வசந்த பாலனோட ஒரு ஷோ பண்ணுறேன், which is a political based film. பட் இதுக்கு முன்னாடி வசந்த பாலன் கூட பண்ணிருக்கீங்க. ஆமா, அது வேல் பண்ணேன். இப்போ we are doing another project together. நீங்க அது பாருங்க. It is out of the box. It is fantastic. நீங்களே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது ஒரு ஆடியன்ஸ் எனக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரா, it's a fantastic script. அண்ட் ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். நீங்களும் சொல்லிட்டே இருப்பீங்க நீலாம்பரி என்னுடைய ஃபேவரட் கேரக்டர். எனக்கு என்னன்னா எப்போ நீங்கள் 2 பேரும் ஆன் ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, அது ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா எப்பயுமே அந்த லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸில் யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்றபோது, இப்போ ரஜினி சாரும் அவர் கூட படம் பண்ணுறாரும் போது எனக்கு என்னன்னா உங்களை மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கே ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணாங்கன்னா ஒரு பேங்காக இருக்குமோன்ற ஆசை எனக்கு. கண்டிப்பாக எனக்கு அவர் பார்க்குறப்போ he's like my father. We all grew up together and I always look up to him as my father. I don't look up to him like a superstar or an actor. For me, he is like my second father. His children are like my own sisters. So, Kandipa Panna, I think uncle will make sure that I get the best screen space ever. Illanma, whatever you want, you do. I will just sit down. So, I have the confidence. Uncle oda pandrappo, it will be fantastic. Super. Thank you very much. Thank you so much. Thank you. Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.